சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் வித்யாவோட கல்யாணத்தை பற்றி அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்க உடனே விஜயாவும், வித்யாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இப்போயாவது உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, எங்கள் வேலையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வித்யாவோட கல்யாணத்தில் அங்கே நான் சின்ன சின்ன டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக என்னை பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாத அங்கே வந்த தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டேயும் வித்யா என்னை ரொம்ப பெருமையாக பேசினதால், நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்லத்த, அதை பற்றியெல்லாம் சொன்னதால் இங்கே 2-3 ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு மட்டும் இல்லத்த, ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் பிஸ்னஸும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதை பற்றி மாமா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோன்னு சொல்லும்போது, என்னது இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மீனாவுக்கு இப்படி வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சிந்தாமணி மாதிரியே யோசிக்கிறீங்களே. நீங்கள் தான் அப்போ சிந்தாமணி கிட்ட சொல்லி மீனாவுக்கு இந்த வண்டி இருக்கக்கூடாதுன்னு ஆளுங்களை வச்சு எடுக்க சொன்னதான்னு கேட்க, எனக்கு வேறு வேலையே இல்லையா? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லதுன்னு சொன்னேனே தவிர்த்து, நான் எதுக்கு சிந்தாமணி கிட்ட அப்படி செய்ய சொல்லணும்? எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுடைய வேலையில் தலையிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் நல்லா பிஸ்னஸ் செய்கிறான்னு எனக்கு தெரியும். மனோஜால் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு தெரியும். அப்புறம் உங்களை பார்த்து நான் ஏன் பொறாமப்படணும்? சிந்தாமணிக்கிட்ட சொல்லி இப்படிலாம் வேலை செய்ய சொல்லணும்? எனக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்குறாங்க. விஜயா இப்படி பேசுனதை கேட்டுட்டு உடனே அண்ணாமலையும் முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக அவங்களுக்குன்னு கிடச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரை பற்றியும் ஃப்ரூட் பொக்கே ஆர்டரை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நீ எதுக்கு தேவையில்லாமல் இடையில வந்து பேசுகிற? அதான் உன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு முத்துவும் கேள்வி கேட்குறான்னு சொல்லும்போது, முத்து அப்படி சொன்னால் நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா? நீங்களும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் சரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் இருங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கணும்? உங்களுக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது, இப்படியே முத்து பேசுகிற எல்லா பேச்சுக்கும் நீ தான் சமாளிக்கிற மீனா, ஒன்றால் தான் முத்து என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதும் இல்லை, மதித்து பேசுகிறதும் இல்லைன்னு சொல்லும்போது, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் உங்கள் பையன் முத்துவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முத்து இப்படி பேசவே மாட்டாருத்த. சரி இருங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், உங்களுக்கு தான் சவாரிக்கு நேரம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு அத்தைக்கிட்ட தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறமா என்ன தாங்க தேவையில்லாமல் பேசுவாங்க, திட்டுவாங்க. எனக்கு எதுக்குங்க பிரச்சனை? நிறைய பூ கொடுக்குற வேலை இருக்குது. அது மட்டும் இல்லை, டெக்கரேஷன் ஆர்டருக்காக போய் பேசணும், ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எடுத்து செய்யணும்னு இவ்வளோ வேலை இருக்கும்போது அத்தை பேசுகிற பேச்சை நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு முத்துவை அங்கே பேசி அனுப்பிட்டு மீனாவும் கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலையும், பாத்தியா விஜயா, நீ பேசின பேச்சுக்கு உன்னை எதிர்த்து பேசாமல் மீனா பிரச்சனை வரக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் வந்து பொறுப்பாக பொறுமையாக குடும்பத்தை கவனிக்கிறான்னு. இதே மாதிரி நீ ஸ்ருதிக்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பாக ஸ்ருதி உன்னை பேச விடாமல் எதிர்த்து பேசி பிரச்சனை பெருசாக இருக்கும். ஆனால் மீனா அப்படி இல்லை, பொறுப்பான மருமகளாக இருக்கால. அது மட்டும் இல்லாமல் மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறதை பார்க்க நான் மட்டும் இல்லை, முத்துவும் அவ்வளோ சந்தோஷப்படுறோம். மீனாவுக்கு இப்படி வந்து ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் செய்ய தெரியுது, இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையாக இங்கே மீனாவுக்கு கிடைக்கும்போது மீனாவும் சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்குறா. முடிஞ்சால் மீனாவுக்கு உதவி செய், ஆனால் இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, உடனே விஜயாவும் முத்து இப்படி பேசுனதுனால தான் நானும் கோவமாக இப்படி பேச வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன விஜயா, கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்னு நீ வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமே வரலன்னு கேட்கும்போது, நான் மறந்துட்டேன். முத்து மீனா செய்கிற பிரச்சனையால் எதை பற்றியும் என்னால் யோசிக்க முடியல. நல்ல வேலை ஃபோன் பண்ணேன். சரி பார்வதி, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும், வீட்டில் இருந்தால் மீனாவும் முத்துவும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்கந்தா பார்வதி வீட்டில் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போகிறேன். இப்போ கூட இந்த முத்து திருந்தாமல் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கானே, சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உடனே பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. சவாரி முடிச்சுட்டு வந்த முத்து செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த இங்கே முருகனும், முத்தண்ணே அப்படின்னு சொல்லி பேச வர, என்ன முருகன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அண்ணே ரொம்ப நல்லா இருக்கேண்ணே, உங்களால் தான் நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் தானே நான் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவே எடுத்தேன். நீங்கள் செஞ்ச உதவியால் தான் நான் வந்து எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முத்துவை பாராட்டி பேசிட்டு, கல்யாணத்தில் நீங்களும் மீனா சிஸ்டரும் முன்னாடி நின்று எவ்வளோ வேலை செஞ்சீங்க, எனக்கு உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, நன்றி சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். அண்ணே ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது,
உடனே செல்வம், "பரவாயில்ல முருகன், எப்படியோ நீ நினச்ச மாதிரியே வித்யாவை கல்யாணம் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் முத்தண்ணனும் மீனா சிஸ்டரும் தான். அதனால் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு" சொல்ல, இங்கே வித்யாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். வித்யா அந்த ரோகிணி மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லும்போது, "அண்ணே, நீங்கள் வித்யாவோட ஃப்ரெண்டு ரோகிணியை பற்றி தானே கேட்குறீங்கன்னு" சொல்லும்போது, "ஆமாம், கல்யாணத்துக்கு வந்தவங்க யார்கிட்டேயும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் வித்யா அந்த ரோகிணி மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நேர்மையாக தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு, எங்களுக்கும் வித்யாவை வந்து நல்லா தெரியும். அதனால தான் சீக்கிரமாகவே நீ நினச்ச மாதிரி வீடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுதுன்னு" சொல்ல, "அண்ணே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் வீடு வாங்க தானே போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, "அண்ணே, எங்கள் கல்யாண ஃபோட்டோவெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பாருங்கண்ணே, வீட்டில் எல்லார்கிட்டேயுமே நீங்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து காமிங்கண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பாக என் வீட்டில் என் அப்பா வரல. ஆனால் உங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தார். கண்டிப்பாக மீனாவும் எங்கள் அப்பாவும் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரிண்ணே, எனக்கும் வேலை இருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன்" அப்படின்னு பேசிட்டு முருகன் அங்கேருந்து கிளம்பும்போது, உடனே செல்வம் வந்து, "பரவாயில்ல, முருகனை நீ தம்பியாக வந்து பார்த்து உதவி செஞ்ச. அதே மாதிரி முருகனும் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்மக்கிட்ட பேசாமலாம் இல்லை, உன்னை தேடி வந்து நன்றி சொல்லிட்டு போகிறான்ல. முருகன் உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லவன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நானும் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இங்கே செல்வம். முத்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போக, "மீனா, எங்கே இருக்க மீனா?" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாரு. "என்ன ஆச்சுங்க?" அப்படின்னு கேட்க, "நீ பாரு மீனா, இங்கே வந்து பாரு. முருகனுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம்லாம் நடந்ததில்ல, அவங்க ஃபோட்டோவெல்லாம் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? யார் வந்தாங்க, எந்த சொந்தக்காரங்க வந்தாங்கன்னுலாம் நம்ம பார்க்கவே இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் கல்யாண ஃபோட்டோவில் அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரேன்" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, இங்கே ரூமில் இருந்து ரோகிணி கவனிக்கிறாங்க. "என்ன, வித்யாவுக்கும் இந்த முருகனுக்கும் வேறு வேலையே இல்லையா? முத்து மீனா முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. நானே இன்னும் வித்யாவை போய் பார்க்க போகல. அதுக்குள்ளே ஃபோட்டோவெல்லாம் வேற அனுப்பி வச்சுருக்காங்களா? இதெல்லாம் இந்த வித்யாவுக்கு தேவையா என்ன? எனக்கு தெரிஞ்சு வித்யா அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பில்ல. முருகன் வந்து முத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால இது எல்லாமே அந்த முருகனோட வேலையாக தான் இருக்கும். என்னதான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே" அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. முத்துவும் மீனாவும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே சொந்தக்காரங்க பக்கத்தில் இங்கே வந்து கிறிஷோட பாட்டியும் நிற்கிறதையும், அவங்க ரொம்ப சந்தோஷமாக வித்யாவோட கல்யாணத்தை பார்க்குறதையும் பார்த்துட்டு, உடனே மீனாவும், "கிறிஷோட பாட்டி எங்கெங்க வந்திருக்காங்க? கல்யாணத்தை பார்க்க வந்தாங்களா, இல்லை கோயிலுக்கு வந்தாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே முத்துவும், "எனக்கு என்னவோ இவங்க அங்கே கோயிலுக்கு வந்த மாதிரி தெரியல. இங்கே வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை இவங்க முருகனோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. கிறிஷோட பாட்டியை பார்க்க கூட போக முடியாமல் தானே நம்ம இருக்கோம். ஆனால் கிறிஷோட பாட்டி வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னா என்னவோ சந்தேகமாக தான் இருக்குங்க" அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. "ஆமாம் மீனா, எனக்கும் அப்படி தான் நான் யோசனை பண்ணுறேன். எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னா இங்கே வந்து வித்யாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா முருகனுக்கு கண்டிப்பாக இவங்கள தெரிஞ்சிருக்கணும். அப்படி என்னென்னு, எதுக்காக வந்தாங்க, இல்லை இவங்க 2 பேரில் யாரை தெரியும்னு உண்மை தெரிஞ்சா கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை நமக்கு தெரிஞ்சிரும்ல" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. "ஆனால் எப்படிங்க உண்மையை கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு கேட்கும்போது, கிறிஷோட பாட்டி கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, அங்கே மகேஸ்வரி வீட்டில் இருக்கிறதுன்னு பெருசாக எங்கேயும் வெளியில் வரதில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ கிறிஷை கூப்பிட்டு வந்திருக்கணும். அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, "மகேஸ்வரி கூட கூட வந்திருக்கலாம்லங்க" அப்படின்னு சொல்ல, "அப்போ என்ன சொல்ல வர? ரோகிணிக்கு கிறிஷோட பாட்டியை ஏற்கனவே தெரியும்னு சொல்கிறியான்னு?" கேட்கும்போது, "இல்லைங்க, எனக்கு அப்படியெல்லாம் எந்த யோசனையும் வரல. ஆனால் கிறிஷோட பாட்டி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு" சொல்லும்போது, மீனா, "அதான் இப்போ பார்த்துட்டோம்ல, உண்மை என்னன்னு தெரியாமையா இருக்க போகுது. சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிப்போம். கிறிஷோட அம்மா யாருன்னு தெரிஞ்சா நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசலாம்ல. எதுக்கு இப்படி கிறிஷை கவனிக்காமல் இருக்காங்கன்ற உண்மையும் நமக்கு தெரிய வரும்ல" அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது, ரோகிணி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறாங்க. என்ன, இந்த முருகன் தேவையில்லாமல் இந்த வந்து ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வேற அங்கே கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த முத்துவும் மீனாவும் கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு தான் என் அம்மா கிட்ட சொன்னேன், வித்யாவோட கல்யாணத்துக்கு வராதீங்க, வந்தால் பிரச்சனை வரும்னு. என் பேச்சை கேட்கலல்ல. அவங்க வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்து இப்போ எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு ரோகிணி ரொம்பவே கோவமாக மகேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரோகிணி ரொம்ப கோவமாக வரதை பார்த்த மகேஸ்வரியும், "ரோகிணி, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, நான் உனக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு" சொல்லும்போது, "முதல்ல எங்கள் அம்மா வர சொல்லு. எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு" சொல்லும்போது,
எப்போ வந்தாலும் இப்படி தான் கோவமாக பேசுகிற. வர வர கிறிஷ் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருக்கான். இங்கே வந்து உங்கள் அம்மா கிட்ட பிரச்சனை செய்கிற, இல்லைனா கிறிஷை வந்து திட்டுற. எதுக்கு இப்போ இந்த கோவம் அப்படின்னு கேட்கும்போது, நானும் நீயும் வித்யாவோட கல்யாணத்துக்கு போனோம்ல, அப்போ எங்கள் அம்மா அங்கே வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, யாரை கேட்டு எங்கள் அம்மா அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிற? கிறிஷோட பாட்டி வித்யா கல்யாணத்துக்கு வந்தாங்களான்னு சொல்லும்போது, ஆமாம், யாருக்கும் தெரியாமல் வந்திருக்காங்க. என் மேலே இல்லாத அக்கறை அந்த வித்யா மேலே என்ன எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ அக்கறை வந்துடுச்சு. முதல்ல வர சொல்லு, நான் என்னென்னு கேட்கணும்னு சொல்லும்போது, உடனே அங்கே மெதுவாக ரோகிணியோட அம்மா வராங்க. என்ன ரோகிணி, வந்த உடனே ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து இப்படி பேசுறியேன்னு கேட்க, ஆமா நீங்கள் அங்கே கோயிலுக்கு வந்தீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யாவோட கல்யாணத்துக்கு தானே வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்லை ரோகிணி, நீ தானே சொன்ன வித்யாவோட கல்யாணத்துக்கு போக வேண்டான்னு. நான் எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு மட்டும் இல்லை, மீனா முத்துன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த முருகன் வந்து ஃபோட்டோவெல்லாம் அனுப்பியிருந்தாரு. கல்யாண ஃபோட்டோவெல்லாம் பார்த்த உடனே அங்கே முத்துவும் மீனாவும் எதுக்காக கிறிஷோட பாட்டி வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வசமாக மாட்டி விடணுன்ற எண்ணத்தில் நீங்கள் வந்து இப்படிலாம் செய்கிறீங்களா? ஏம்மா, எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் எவ்வளவோ சொல்லியும் என் பேச்சை கேட்காம அப்படி வித்யாவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு அங்கே வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் இப்போ முத்து மீனா உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க. நான் தான் அந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாமல் மறுபடியும் உங்களை தேடி இங்கே வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி, நான் வந்தது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, ஏன் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சிருச்சுமா. அதனால தான் அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஏம்மா அப்படி செஞ்சீங்க? நல்ல வேலை கிறிஷை கூப்பிட்டு வரல, நீங்கள் எதுக்குமா அங்கே வரணும்னு சொல்லும்போது, எனக்கு வித்யாவோட கல்யாணம் அங்கே தான் நடக்குதுன்னு தெரியாது. எப்பயும் போல் கோயிலுக்கு வந்தேன். அங்கே பார்த்தா வித்யாவோட கல்யாணம் நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். மற்றபடி உன்னை மாட்டி விடணும், உன்னை பற்றின உண்மையை முத்து மீனாக்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக வரவே இல்லை. என்ன இருந்தாலும் வித்யா வீட்லேயும் நான் இருந்திருக்கேன். வித்யா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு வித்யாவோட கல்யாணத்துக்கு நான் எப்படி வராமல் இருக்கிறதுன்னு யோசித்தேன். அதே மாதிரி கோயிலுக்கு வந்தப்போ அங்கே தான் கல்யாணம் நடக்குதுன்னு பார்த்துட்டு சந்தோஷமாக நான் முன்னாடி கூட வரலையே, அங்கே நின்று பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டேனே, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லியும் என் பேச்சை கேட்காம வந்துட்டு இப்போ நீங்கள் செஞ்சது எல்லாமே சரின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அதான் கிறிஷோட பாட்டி இங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க, கல்யாணத்துக்கும் வந்திருக்காங்கல்ல, கண்டிப்பாக இவங்க ஏன் வந்தாங்கன்ற உண்மையை நான் சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்படி நடக்கணும் தானே ஆசைப்பட்டீங்கன்னு கேட்கும்போது, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே நீ பேசாத. நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. வித்யாவோட கல்யாணத்துக்கு வேணும்னே தான் போனேன். இப்போ என்ன, உன்னால் என்ன செய்ய முடியும்? போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் நீ வந்து என்ன கேள்வி கேட்குற? உன் பையன் கிறிஷை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிற நீ என்ன கேள்வி கேட்கலாமா என்ன? உன் பையனுக்காக தான் இங்கே திரும்பி வந்தேன். ஆனால் நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இப்போ கூட நீ தான் கிறிஷோட அம்மான்ற உண்மையை முத்து மீனா கிட்ட உடனே என்னால் சொல்ல முடியும். ஆனாலும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக இங்கே இருக்கேன்ல, அதுதான் என்னுடைய தப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தேவையில்லாமல் பேசினேன், அவ்வளவுதான். அப்படியே உண்மை தெரிஞ்சால் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? கிறிஷையாவது நீ உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவல, அப்படியாவது கிறிஷ் அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கட்டுமே. அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கிறிஷை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. கிறிஷ் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ கிறிஷை பார்த்துக்கலனாலும் முத்து மீனா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்படியே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்த அப்புறம் நீ என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ரோகிணி தான் பிரச்சனைக்கு காரணம், கிறிஷ் வேறு யாரும் இல்லை, இந்த வீட்டு மருமக ரோகிணியோட பையன்தான் அப்படின்ற உண்மையை உன் மாமியார்கிட்ட மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்புறம் கிறிஷை நீ பார்த்துக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, உங்களால் தானம்மா என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறாங்க ரோகிணி. பிரச்சனை வந்தது, ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நிறைய பணம் இருந்தால் தான் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும்னு நீ தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட. அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்போ கூட அந்த வாழ்க்கையை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். இப்போ தேவையில்லாமல் பேசாத. நான் ரொம்ப பொறுமையாக இருக்க மாட்டேன். நானும் கோயிலுக்கு போகணும், இங்கே வித்யாவை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டா அதெல்லாம் அங்கே போக தான் செய்வேன், வித்யாவை பார்க்க தான் செய்வேன். நீ பேசுகிற எல்லாத்தையும் கேட்க முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இப்படியெல்லாம் பேசணும்னு என்னை தேடி வந்தேன்னா நானும் உன்னை தேடி வந்து உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரோகிணியோட அம்மா. ரோகிணிக்கு பதில் பேச முடியல, தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே மகேஸ்வரியும், ரோகிணி நான் தான் சொன்னல பொறுமையாருன்னு, எவ்வளோ தான் நீ பேசுவ? பாவம் கிறிஷும் இந்த நிலமையில தான் இருக்கிறான். அதே மாதிரி உங்கள் அம்மாக்கிட்டேயும் பேசுனா
அமைதியாக இருப்பாங்களா? கொஞ்சம் அமைதியாக இரு, சரியாயிரும் எல்லாம் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக இருக்கிறதால ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க மகேஸ்வரி. ஆனால் கிறிஷோட பாட்டி நினைக்கிறாங்க, ரோகிணி இப்படியே பேசிகிட்டு இருந்தா நானே கண்டிப்பாக உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு. ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் கிறிஷோட பாட்டி இப்படி நினைக்கிறாங்க. கடைக்கு போன மனோஜ் இன்னும் ரோகிணி வரலையேன்னு யோசிக்கும்போது ரோகிணிக்கு ஃபோன் பண்ண, ரோகிணி மகேஸ்வரி வீட்டில் இருந்ததுனால, பாத்தியா மகேஸ்வரி, இங்கே மனோஜ் உடனே ஃபோன் பண்ணிட்டாரு. என் அம்மாவை பார்க்க வரலான்னு நினச்சா என் அம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அங்கே வர வைக்கிறதுக்காக இப்படி மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு. இவங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன். ஆனால் என்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சா என் அம்மாவே என்னை புரிஞ்சுக்காமல் பேசினா எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே மகேஸ்வரியும் எல்லாம் சரியாயிரும், பொறுமையாயிரு, மனோஜ் ஃபோன் பண்ணுறாருல என்னென்னு பேசு, இல்லைனா மனோஜும் வேற நீ எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவரும் யோசிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ்னு கேட்க, என்ன ரோகிணி எங்கே இருக்க, ரொம்ப நேரம் ஆகுது, நீ பார்லருக்கு வேற போகலன்னு சொன்னாங்கன்னு கேட்க, நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு நீ யார்கிட்டையாவது கேட்டுகிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கடைக்கு வர வைக்கணும்னு நினச்சேன், ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை, அதனால தான்னு சொல்லும்போது, கடைக்கு வந்துட்டுருக்கேன் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ரோகிணி எப்போ பார்த்தாலும் கோவமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜோட ஃப்ரெண்டு அங்கே வராரு. என்ன மனோஜ், ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது, ஃபங்க்ஷன்லாம் வரதுனால உங்கள் கடைக்கு நிறைய கஸ்டமர் வராங்க போல் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எந்த பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்குறதா சொல்லியிருக்கோம், இது எல்லாமே ரோகிணியோட யோசனை தான், அதனால தான் நிறைய கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே நீங்கள் 2 பேரும் யோசித்து பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல மனோஜ், ஆமாம் எவ்வளோ நாள் தான் இந்த கடைக்கே ஓனராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருக்காங்க, நான் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, என்னோடய ஃப்ரெண்டும் இதே மாதிரி பெரிய கடையெல்லாம் வச்சுருக்காரு, ஆனால் என்ன அந்த கடையை அவரால் இப்போ பார்த்துக்க முடியல, நீ அந்த கடையை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த கடை மட்டும் இல்லை இன்னொரு கடையும் இருக்கும்ல, இந்த கடையை விட அந்த கடையும் நல்லா பெருசாக தான் இருக்கும், நீ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிற, ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் செய்கிறதுனால இதே மாதிரி வந்து ஒரு ஷோரூம் இருந்தால் உனக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு வீடும் வாங்காமல் அந்த பணத்தையும் திரும்பி வாங்காமல் நானும் ரோகிணியும் ஏமாந்து போய் நிற்கிறோம். அந்த கதிர் மாட்டிக்கிட்டாலும் கதிர்கிட்டேருந்து பணத்தை வாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் கடையிலேருந்து 3 லட்ச ரூபா பணத்தை வேற யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிஸ்னஸை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது, 10 லட்ச ரூபா பணத்தை நீ ஏற்பாடு பண்ணால் இதே மாதிரி இன்னொரு பெரிய கடைக்கு நீ ஓனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த கடைக்கு எனக்கு நிறைய பணம் செலவாச்சேன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு அந்த கடையை ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்காரு, ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிறாரு, அந்த கடைக்கு நல்ல பேர் இருக்குது, நீ மட்டும் அந்த கடையை வாங்கிட்டேன்னா அந்த கடைக்கு ஓனர் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறமா கஸ்டமர் எல்லோரும் எப்பயும் போல் அந்த கடைக்கு வருவாங்க, நல்ல லாபம் கிடைக்கும், இந்த கடையில் வர வருமானத்தை விட அந்த பெரிய கடையில் உனக்கு இன்னும் அதிகமான வருமானம் வரும், இந்த கடையில் ரோகிணியை ஓனர் ஆக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது, ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தையும் என்னால் திருப்பி தர முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம், உன் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட உதவி கேளு, கண்டிப்பாக அவங்க உனக்கு உதவி செய்வாங்க, ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக நீ பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும்ல, முன்ன மாதிரி இருந்தால் நானே உனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சுருப்பேன், ஆனால் இப்போ என்கிட்டயே அவ்வளோ பணம் இல்லையே மனோஜ், இருந்தாலும் நீ பிஸ்னஸ் செய்கிறியேன் தான் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு உன்னை தேடி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்கிட்டலாம் பணம் கேட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்களே எனக்கு உதவி செய்யலைன்னா வேறு யார் உதவி செய்வான்னு கேட்க, மனோஜ் உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு உன்கிட்ட அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு, உன் மனைவி ரோகிணி தான் அந்த பணத்தை எனக்கு திருப்பி தந்தாங்க, நீ தரலை, அதனால் உன்னை நம்பி அந்த பணத்தை என்னால் தரவும் முடியாது, இப்போ நீ கேட்டாலும் பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லவும் இல்லை, அதனால் முடிஞ்சால் சொல்லுப்பா, இல்லை வேறு யாருக்காவது அந்த பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு நான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் யோசித்து சொல்கிறேன், ரோகிணிக்கிட்ட கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சரி நீங்கள் நாளைக்கு வாங்க, ரோகிணிக்கிட்ட பேசிவிட்டு வீட்டில் என் அம்மாக்கிட்டேயும் பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ் உன் மேலே உள்ள நம்பிக்கையில் கிளம்புறேன் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மனோஜ் யோசிக்கிறாரு, ஆமாம் என் ஃப்ரெண்டு சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது,
புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தெரியாத இடத்துல கடையை ஆரம்பிக்கிறத விட ஏற்கனவே இந்த கடை ரொம்ப வருஷமாக இருக்குது, நல்ல பேர் வேற கிடச்சிருக்குன்னா கஸ்டமர் தேடி வருவாங்க, நல்ல வருமானமும் கிடைக்கும்ல. இப்போ அவங்க ஃப்ரெண்டு 10 லட்ச ரூபாய்க்கு அந்த கடையை தரேன்னு சொன்னால் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது பெருசு தான். அதனால கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும். எப்படியும் ரோகிணி கிட்ட கேட்டால் பணமே இல்லைன்னு சொல்லிடுவா. அம்மா கிட்ட நிறைய நகை இருக்குது, அவங்களோட நகையை வாங்கி அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். அம்மா நினச்சா மட்டும்தான் நான் மறுபடியும் இன்னொரு கடைக்கு ஓனராக முடியும் அப்படின்னு மனோஜ் நினச்சிட்டு இருக்க. உடனே அங்கே ரொம்ப கோவமாக ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனே என்ன ரோகிணி அப்படின்னு கேட்க, எதுக்கு நான் எங்கே போனாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் கடைக்கு வருவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எதுக்கு இப்படி கோவப்படுறேன்னு கேட்க, என் ஃப்ரெண்டு வந்திருந்தாரு, அதை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது இப்படி கோவப்படுறியே அப்படின்னு சொல்ல, என்ன உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னாருன்னு கேட்க, இல்லை அவரோட தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கடை இருக்கான், நல்ல இடத்துல இருக்குதான், அது மட்டும் இல்லை அந்த கடையை நம்ம வாங்கினா நமக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்லிகிட்ருக்காரு, ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு, ஆனால் அதுக்கு 10 லட்ச ரூபா பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா, இருந்தால் அந்த கடையை நீ வாங்கிரு, எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே கிளம்பிடுறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட கவனிக்காமல் கிளம்பி போகிறாளே, ரோகிணி கிட்ட இப்போ பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, உண்மையாகவே ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் நிறைய பணம் கிடச்சிருக்கும், ஆனால் ரோகிணி தான் ஏமாற்றிட்டால, அதனால் அம்மாவை தான் நம்பியாகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் வர வர ரோகிணி என் பேச்சை கேட்குறதும் இல்லை, இங்கே என்ன செய்கிறான்னு கேட்டாலும் சரியாக பதில் சொல்கிறதும் இல்லை, ஏன் தான் ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே விஜயாவும், என்ன மனோஜ் உனக்கு நிறைய லாபம் கிடச்சிருக்கா, அதான் சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் இன்னொரு பெரிய கடைக்கு ஓனராக போகிறேன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா என் பையன் மனோஜோட திறமையை, நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்டில் மனோஜுக்கு மட்டும்தான் நல்ல திறமை இருக்குது, புத்திசாலித்தனமாக வேலையெல்லாம் பார்த்து என் பையன் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான், கேட்கவே சந்தோஷமாக இருக்கே, அப்புறம் மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அதுக்கு பணம் வேணுமா அப்படின்னு சொல்ல, அதான் நீ பணம் சேர்த்து வச்சுருப்பல்ல என்கிட்ட கேட்குற, ஏன்னா நீ பிஸ்னஸ் செய்கிற, எப்படியும் உங்ககிட்ட பணம் இருக்கும்ல, அந்த பணத்தை வச்சு தானே நீ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற, எனக்கு தெரியும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா என்கிட்ட எந்த பணமும் இல்லை, என் ஃப்ரெண்டு இப்போ தாம்மா கடையில் பேசிட்டு போனார், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பணமே இல்லை அப்புறம் எப்படி அந்த கடையை வாங்குவேன், எப்படி பிஸ்னஸ் செய்வேன்னு கேட்குறாங்க விஜயா. உடனே இங்கே மனோஜும், என்னம்மா உங்ககிட்ட தானம்மா உதவி கேட்க முடியும், நீங்கள் இப்போ கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும், உங்கள் நகையும் இருக்குது, எனக்கு உதவி செய்யணுன்னா நீங்கள் மட்டும் தானம்மா முன்னாடி நிற்பீங்க, அதனால தாம்மான்னு கேட்கும்போது, என்னது என்னுடைய நகையை நான் கொடுக்கணுமா, என்னங்க மனோஜ் இப்படிலாம் பேசுகிறான், அதான் நம்ம பையன் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான்ல, நீங்கள் வேணும்னா உதவி செஞ்சால் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே அண்ணாமலையும், ஏற்கனவே எடுத்துகிட்டு போன 27 லட்ச ரூபா பணத்தை உன் பையன் மனோஜ் திரும்பி தரவே இல்லை, அப்படி இருக்கும்போது என்கிட்ட எங்கே இருக்குது பணம் உதவி செய்கிறதுக்கு, என்ன முத்து மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு கேட்க, அப்பா இதுக்கு தான் எல்லாரையும் மனோஜ் வர சொன்னானாப்பா, இந்த மனோஜுக்கு வேறு வேலையே இல்லை, இருக்கிற பிஸ்னஸை நல்லபடியாக செய்வோன்ற எண்ணம் இல்லாமல் இப்படி இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருக்கணும், இல்லை பார்லலமாக கொடுக்கணும், இப்படி ரெண்டுமே இல்லைன்னா வேறு என்ன செய்ய முடியும்னு கேட்க, உடனே ரோகிணியும், முத்து போதும் தேவையில்லாமல் பேசாதீங்க, மனோஜுக்கு எப்படி உதவி செய்யணும்னு எனக்கு தெரியும்னு கேட்க, உடனே விஜயாவும், அப்போ நீ உதவி செய்ய வேண்டியதானே, மனோஜ் எதுக்கு என்கிட்ட பணம் கேட்டுட்ருக்கான், உண்மையாகவே நீ பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா மனோஜுக்கு இதே மாதிரி 2-3 கடை ஆரம்பித்து கொடுக்குறேன்னு சொன்னல, ஆனால் நீ தான் எதுவும் செய்யலையே, எதுவுமே செய்யாமல் இப்படி பேசிக்கிட்டே இரு, என்ன உதவி செய்ய முடியும் உன்னால், உன்கிட்ட தான் பெருசாக எந்த நகையும் இல்லையே, நீ தான் ஏமாத்திட்டியே இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு அப்படின்னு விஜயா சொல்லும்போது, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, போதுமா மனோஜ் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பல்ல, இதுக்கு தான் நானும் அமைதியாகவே இருந்தேன், நீ ஒன்றும் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாம், அந்த கடைக்கு ஓனராக இருக்க வேண்டாம், இப்போ இருக்கிற பிஸ்னஸை சரியாக செஞ்சால் போதும், நான் உன்னால் தலை குனிஞ்சு நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயாவும், அதான் ரோகிணி பேச்சு தானே கேட்பேன், ரோகிணி சொல்லிட்டால இப்போ இருக்கிற கடையை நல்லபடியாக பார்த்துக்க அதுவே போதும்னு சொல்லும்போது, அம்மா என் திறமை உங்களுக்கு தானேம்மா தெரியும், என் திறமையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உதவி செய்யலைன்னா எப்படி, ரோகிணி உதவி செய்ய வேண்டாம், அந்த வீட்டில் இருக்க யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நீங்கள் என்னை நம்பி உங்களுடைய நகையை கொடுங்கம்மா, கண்டிப்பாக அந்த நகையவும் திருப்பி கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் பெரிய வீடெல்லாம் வாங்கி உங்களை தாம்மா நான் கூப்பிட்டு போவேன், முதல்ல நீங்கள் எனக்கு செய்கிற உதவியால் நான் இன்னும் நல்லா சம்பாதிக்க போகிறேன்,
என்னை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கூட உதவி செய்ய மாட்டீங்களாமா அப்படின்னு மனோஜ் அழுதுகிட்டே கேட்க, உடனே அண்ணாமலையும், வேண்டாம் விஜயா, மனோஜை நம்பாத. என்கிட்ட கேட்காம நீ உன்னுடைய நகையை கொடுத்து உதவி செஞ்சனா கண்டிப்பாக எப்படி என்னுடைய பணம் எனக்கு திருப்பி கிடைக்கலையோ அதே மாதிரி உன்னுடைய நகையை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ முத்துவை கூட நம்பலாம், ஏன் ரவியை கூட நம்பலாம். ஆனால் மனோஜை நம்புனனா அந்த நகையும் உனக்கு கிடைக்காது, ஏமாந்து போய் தான் நிற்கணும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு கேட்கும்போது, உடனே இங்கே விஜயாவும் மனோஜை பார்க்க, அம்மா என் மேலே அக்கறை இருந்தால் அப்பா இப்படி பேசுவாங்களா? முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா உதவி செய்வாங்கல்ல. ஆனால் எனக்கு, நான் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன், அப்பா வந்து பணம் கொடுக்கக்கூடாது, நகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை புரிஞ்சு வச்சுருக்கீங்கல்லம்மா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கம்மா. இவங்க பேசுகிறது எல்லாமே தப்புன்னு நான் புரிய வைக்கிறேம்மா அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேச, உடனே விஜயாவும், என் பையன் சொல்கிறதும் சரிதான், இருந்தாலும் மனோஜ் உன்னை நம்பி பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் தோணலை, நகையை கொடுக்கவும் முடியாத நிலமையில இருக்கேன், நான் யோசித்து சொல்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிற விஜயாவும் யோசிக்கிறாங்க. இங்கே மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி கிட்ட, ரோகிணி பாத்தியா, வீட்டில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த பணம் வந்து எனக்கு கிடைக்க தான் போகுது, எங்கள் அம்மா அவங்களோட நகையை கொடுத்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செய்ய தான் போகிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. விஜயாவும் யோசிக்கிறாங்க, வீட்டில் யாரும் மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. மீனா முத்துவை மட்டும் பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவும் முத்துவும் முன்னேறி கண்டிப்பாக நல்லா சம்பாதிப்பாங்கன்னு என் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நானும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணால் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் என்னுடைய பையன், அவன் வந்து இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ரோகிணியால் கண்டிப்பாக உதவி செய்ய முடியாது, ஆனால் நான் தானே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்ட மாதிரியே என்னுடைய நகையை கொடுத்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் உதவி செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து தன்னுடைய நகையை மனோஜ் கிட்ட கொடுக்குறாங்க. மனோஜ் நினச்ச மாதிரியே தனக்கு பணம் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் அந்த நகையை வச்சு பணத்தையும் ஏற்பாடு பண்ண 10 லட்ச ரூபா பணம் வந்து மனோஜுக்கு கிடைக்குது. இதை பார்த்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க, வேண்டாம் மனோஜ், இந்த நகையை அப்படியே உங்கள் அம்மா கிட்ட திருப்பி கொடுத்துரு. பிரச்சனைன்னு வந்தால் உங்கள் அம்மாவும் இல்லை அண்ணாமலை மாமாவும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க. நான் சொல்கிறத கேளு, விஜயாத்தை நீ நல்லபடியாக முன்னேறி வரணும்னு ஆசைப்பட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும், நீ வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக உன்னால் முயற்சி செஞ்சு முன்னேறி வர முடியாதுன்னு. இருக்கிற பிஸ்னஸையே உன்னால் சரியாக கவனிக்க முடியாமல் நான் தான் இருக்கிற வேலையை வந்து பார்க்குறேன். இதில் உனக்கு வேறு இன்னொரு பிஸ்னஸ் வேறு வேணும்னு நீ ரொம்ப ஆசைப்படுறதுனால உனக்கு 2 பிஸ்னஸும் இல்லாமல் நீ தலை குனிஞ்சு நிற்க போகிற. நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லும்போது, நான் எதுக்கு உன்னுடைய பேச்சை கேட்கணும்? நீயா அதுக்கு எனக்கு வந்து பணம் கொடுத்து உதவி செஞ்ச? இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நீ எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறியா? வேண்டாம் தானே சொல்கிற. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது ரோகிணி, அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் ஃப்ரெண்டு எனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்வாருன்னு சொல்லும்போது, ஏன் அவரால் தான் அந்த வீடை போய் பார்த்தோம், 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறோம், இப்போயுமா உன்னுடைய ஃப்ரெண்டை நம்பிட்டு இருக்க அப்படின்னு இங்கே ரோகிணி கேட்ட உடனே, என்ன ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக எனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு தான் செய்வார், எனக்கு தெரியும் அவரை பற்றி, நீ பேசாத அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? கண்டிப்பாக இந்த நகையவும் பணத்தையும் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இல்லையா? பிரச்சனைன்னு வந்தால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்யவும் மாட்டேன், இதனால் வரக்கூடிய பிரச்சனையை நீ தான் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி இப்படி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் வேறு என்ன செய்ய முடியும், ஏற்கனவே முத்துவும் மீனாவும் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, உன்னால் நான் தான் அந்த வீட்டில் தலை குனிஞ்சு நிற்கிறேன், யாராவது என்னை அந்த வீட்டில் மதிக்கிறாங்களா? அதுக்கு காரணம் நீ தானே, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய பேச்சை நான் கேட்க போகிறதே கிடையாது ரோகிணி, நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீயா பணம் கொடுத்து உதவி செய்கிற? இல்லைல்ல, எங்கள் அம்மா தானே நகையை கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க, எங்கள் அம்மாவே என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிற? ரோகிணி, நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னா எனக்காக மட்டும் இல்லை உனக்காகவும் தான். இப்போ நான் புது பிஸ்னஸை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இருக்கிற பிஸ்னஸை நீ தானே பார்க்க போகிற, இந்த கடைக்கு நீ ஓனர் ஆயிடுவல, அப்புறம் என் அம்மா உன்னை தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, உனக்குன்னு நல்ல வருமானம் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா மனசு மாறி உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்கல்ல. என்னால் நீ அந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கல ரோகிணி, நீ பொய் சொல்லி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்க, அதனால தான் எங்கள் அம்மா உனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போயாவது நான் உனக்கு செய்கிற உதவியை உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்கும்போது, முதல்ல நீ நல்லபடியாக அந்த புது கடைக்கு ஓனர் ஆகணும், அதுக்கப்புறம் எனக்கு உதவி செய்கிறதெல்லாம் பார்க்கலாம், எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாக தெரியல, நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறேன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். ரோகிணி எவ்வளவோ சொல்லியும் தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்த மனோஜும், அந்த புது பிஸ்னஸை நான் ஆரம்பிக்க தான் போகிறேன், அந்த கடையை வாங்க தான் போகிறேன், நான் அந்த கடைக்கு ஓனராக இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக என் அம்மா சந்தோஷப்படுவாங்க, என் திறமையை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ்.
அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டை வர வைக்கிறாரு. அதே மாதிரி அங்கே கடையோட ஓனரை போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இங்கே மனோஜுக்கு கடை ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நல்ல வேலை, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க நீங்கள் தான் உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு மனோஜ். இதுக்கப்புறம் தானே உனக்கு தெரிய போகுது, இந்த கடைக்கு நீ ஓனர் ஆனதுக்கப்புறமா என்னை மறந்துடாத மனோஜ், அது மட்டும் இல்லை கிடைக்கிற இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும், உனக்கு நல்ல வருமானம் வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு 10 லட்ச ரூபா பணம் என்கிட்ட இருக்குது, அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், இந்த கடையோட சாவியை வாங்கி கொடுத்துருங்க, நாளைக்கே வந்து இந்த கடையை நான் ஆரம்பிச்சிடுறேன், இந்த கடைக்கும் நான் ஓனர் ஆனால் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்க தான் போகுது மனோஜ், கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடையோட ஓனரும் வராரு. இங்கே மனோஜ் வந்து 10 லட்ச ரூபா பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, சார் எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப வருஷமாக அந்த கடையை நடத்துகிறீங்க, கடைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, அதனால் நான் கடையை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்த உடனே, சரி தம்பி நாளைக்கு வந்து கடையோட சாவியை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் பணத்தை மட்டும் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாளைக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல உடனே அவர் சொன்ன ஏதாவது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மனோஜ், நாளைக்கே வந்து நீ கடையை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மனோஜும் நம்பி அந்த பணத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கும் கிளம்பி போக, உடனே மனோஜ் வந்து, அம்மா நீங்கள் தானம்மா எனக்கு வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, அதனால் நீங்கள் தாம்மா நாளைக்கு வரணும், நான் கடை ஆரம்பிக்க போகும்போது நீங்கள் தாம்மா என் கூட இருக்கணும், வீட்டில் உள்ள யாருமே என் கூட வர வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே விஜயாவும், பார்த்தீங்களா என் பையன் மனோஜ் நான் தான் முக்கியம்னு நினைக்கிறான், நீங்கள் யாரும் மனோஜ் முன்னேறவே மாட்டான், இந்த பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, என் பையன் இப்போ இந்த கடைக்கும் ஓனர் ஆக போகிறான், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிற விஜயாவும், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணி, மனோஜ் அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் வர வேண்டாம், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் மனோஜ் இங்கே வந்து விஜயாவை கூப்பிட்டுட்டு அதே கடைக்கு போகும்போது, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் தான் இந்த கடையோட ஓனர், நேற்றே பணம் கொடுத்து இந்த கடையை நான் வாங்கிட்டேன், கடையோட சாவியை வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன், இந்த கடையோட ஓனரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேற ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. என்னப்பா யார் நீங்கள், ஏன் வந்து பிரச்சனை செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, சார் கடையோட ஓனரை வர சொன்னேன் சார் அப்படின்னு சொல்ல, நான் தான் இந்த கடையோட ஓனர், யார்கிட்ட பேச வந்தீங்க அப்படின்னு கேட்க, சார் கடையோட ஓனர்கிட்ட பேச வந்தேன் சார்ன்னு சொல்லும்போது, என்கிட்ட தானே பேசுங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சார் நேற்று வேற ஒருத்தர் இருந்தார், இந்த கடை வந்து எனக்கு தான் வேணும்னு அவர்கிட்ட நான் பணம் கொடுத்து இந்த கடையை வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, நான் யாருக்கும் இந்த கடையை கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லையே, கடையில் நல்ல லாபம் கிடைக்குது, நல்ல வருமானம் வருது, என்னுடைய கடை ரொம்ப வருஷமாக நான் தான் நடத்துகிறேன், ஆமாம் யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தீங்கன்னு கேட்க, சார் அப்போ நான் ஏமாந்துட்டேனா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன நடக்குது, அவர் பேச்சை கேட்டு தானே நான் பணம் கொடுத்தேன், அம்மா எனக்கு ஒன்றுமே புரியலம்மான்னு சொல்ல, மனோஜ் மறுபடியும் ஏமாத்திட்டியா, யார்கிட்ட நீ பணம் கொடுத்த, ஆனால் இவர் தான் கடையோட ஓனர்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, இருங்கம்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது மனோஜோட ஃப்ரெண்டு உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னால் மனோஜ் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துட்டாரு, நான் அந்த பணத்தை மனோஜுக்கு திருப்பி தரவும் முடியாது, அதனால தான் மனோஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு ஃபோனை எடுக்காமே இருந்துடுறாரு மனோஜோட ஃப்ரெண்ட். இதை பார்த்த உடனே இங்கே வந்து மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் திருன்னு முழிக்க, சார் இங்கே தான் சார் அந்த ஆள் வந்தார், என்னை வர சொல்லி இந்த கடை பக்கத்தில் வச்சு தான் சார் பணத்தெல்லாம் வாங்கினாருன்னு சொல்லும்போது, ஏன் யாருன்னே தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து பணத்தை கொடுப்பீங்கன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னானேன்னு ஃப்ரெண்டு சொன்னதுனால நம்பி அந்த பணத்தை கொடுத்தேன், ஆனால் இப்படி நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறீங்க, பெரிய கடையோட ஓனராக இருக்கேன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் யார் என்னன்னு தெரியாமல் இப்படி பணத்தை கொடுத்துட்டு இங்கே வந்து பிரச்சனை செய்வீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் பெரிய கடைக்கு ஓனராக தானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறீங்கன்னு கேட்க, உடனே இங்கே விஜயாவும், வேண்டாம் மனோஜ் முதல்ல இங்கேருந்து கிளம்பி வா, அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியல, யாரை நம்பி இப்படி பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறேன்னு தெரியல, இப்போ பார்த்தியா உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன உன் ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல, நீ தான் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போய் நிற்கிற, வீட்டுக்கு போனால் இப்போ என்ன சொல்ல முடியும், உன்னுடைய அப்பா ஏற்கனவே சொன்னாங்க, நீ மனோஜை நம்பி பணம் கொடுக்காத, நகையை கொடுக்காதுன்னு, உன்னை நம்பி நான் என் நகையை கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன், இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை மட்டும் இல்லை என்னையும் சும்மா விட மாட்டாங்க, உன்னை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயாவும் மனோஜும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அண்ணாமலையும், என்ன விஜயா மனோஜோட கடையை பார்த்தியா, என்ன 2 பேரும் சீக்கிரமாக வந்துட்டீங்க, என்ன மனோஜ் இன்னைக்கு தான் கடையை ஆரம்பிக்க போகிறேன், யாரும் வர வேண்டாம், என் அம்மா மட்டும் வந்தால் போதும்னு என்னென்னவோ பேசினேன்,
என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மனோஜுக்கே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன், உனக்கே நான் உதவி செய்யணும்? என்னை கேட்டால் நீ மனோஜுக்கு நகை கொடுத்த, பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக உதவி செஞ்ச, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க முத்து மீனான்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே வந்து ரோகிணியும், அத்தை என்னாச்சுன்னு கேட்க, மனோஜ் கிட்ட கேளு, என்கிட்ட கேட்குற, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், என்ன பிரச்சனை மனோஜ், எதுக்காக இப்படி வந்து அழுதுட்ருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை நேற்று என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு நான் ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்தேன்ல, அந்த ஆள் அந்த கடையோட ஓனரே இல்லையா. இப்போ என்கிட்ட வந்து உண்மையான ஓனர் வந்து பேசினார். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த கடைக்கிட்ட வச்சு நான் பேசி பணத்தை கொடுக்கும்போது, சாவியை நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, இப்போ கடை சாவியை கொடுக்க முடியாதுன்னு பேசினார். நானும் நம்பி இன்னைக்கு கடைக்கு ஓனர் ஆயிடலான்னு போனால், அங்கே உண்மையான ஓனர் வந்து பேசும்போது தான் தெரிய வருது. 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இப்போ அந்த கடைக்கு நான் ஓனராகவும் முடியாமல் ஏமாந்து வந்து நிற்கிறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் சொன்னேன் என் பேச்சை கேளுன்னு. உங்கள் அம்மா தான் முக்கியம்னு அவங்கள கூப்பிட்டு போனல, இப்போ அவங்க என்னுடைய நகையை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க, என்ன செய்ய போகிற? 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து வந்து நிற்கிற, இப்போ உதவி செய்யுங்கன்னு வேற உங்கள் அப்பா கிட்ட கேள்வி கேட்குறல்ல. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். நீயே இந்த பிரச்சனையை சமாளிச்சிக்க, பதில் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, நான் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் நீ வேணும்னேல அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்த. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், யார் பேச்சையாவது கேட்டியா? அதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா இதெல்லாம்னு கேட்க, எனக்கு மட்டும் என்னங்க தெரியும், மனோஜை நம்பினேன். மனோஜ் வந்து அந்த கடைக்கு போகணும்னு கூப்பிட்டப்ப நானும் போனேன். அங்கே போனதுக்கப்புறமா தாங்க தெரிய வந்தது, மனோஜ் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, நீயும் திருந்தவே மாட்டல்ல அப்படின்னு விஜயா முன்னாடி மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. உனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை சரியாக கவனிக்க முடியாமல் இருக்கிற நீ இன்னொரு கடைக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்கே விஜயாவோட நகையெல்லாம் வேறு எடுத்துகிட்டு போனல. இப்போ அந்த நகையும் இல்லை, உனக்கு அந்த கடையும் கிடைக்கல. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ இப்போவா ஏமாந்துட்டுருக்க? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக என்னோடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் என்னை ஏமாத்தினேன். அதனால தான் வீடும் வாங்க முடியாமல் 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் வந்தேன். இப்போ என்னடானா புதுசாக கடை ஆரம்பிக்க போகிறேன், பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு அந்த பேச்சு பேசினேன். 10 லட்ச ரூபா இல்லாமல் வந்து நிற்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய முடியும்? எப்படி உதவி செய்ய முடியும்? முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, ஏன் நான் கூட உனக்கு எவ்வளவோ சொன்னோம், எங்கள் பேச்சை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனல, அதான் உனக்கு இந்த நிலமை. இப்போ நாங்கள் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது முத்துவும் இங்கே அண்ணாமலையும் வெளுத்து வாங்குறாங்க. உடனே விஜயா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும், இந்த மனோஜை நான் நம்பியிருக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுவாங்கன்னு நான் பாராட்டி பேசினேன். அதெல்லாம் உனக்கு பிடிக்கல, மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னல, அதனால தான் இப்போ உன்னுடைய நகையை தானே மனோஜ் வாங்கியிருக்கான், அந்த நகையும் உனக்கு திருப்பி கிடைக்க போகிறதே இல்லை, உனக்கும் இதெல்லாம் வேணும் விஜயா அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. மனோஜ் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பையன் மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், அதனால் எனக்கே இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மனோஜை நம்பி ஏமாந்து நிற்கிற விஜயா பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா இந்த மனோஜுக்கு வேறு வேலையே இல்லைப்பா, வீட்டில் எல்லாரோட நகையவும் வாங்கணும், அந்த நகையை வச்சு எப்படியாவது தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு நினைக்கிற மனோஜ் இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே தான்ப்பா இருப்பான். இனி மனோஜை நம்ப வேண்டாம், மனோஜ் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் சரியான ஒரு முடிவெடுத்தால் மட்டும்தான் மனோஜ் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அதான் அம்மாவோட நகையும் இனி கிடைக்காதுன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் நீங்கள் தான்ப்பா தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு முத்து தன்னுடைய முடிவை சொன்னதால் உடனே அண்ணாமலையும், முத்து சொல்கிறது தான் சரி மனோஜ், நீ செஞ்ச தப்புக்கு இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லைன்னு அண்ணாமலையும் முத்துவும் முடிவெடுத்ததால என்ன செய்யன்னு தெரியாம நிற்கிறாரு மனோஜ். மனோஜை நம்பி நானும் ஏமாந்துட்டேன், மனோஜ் இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.